ஹாய் வணக்கம். நான் உங்கள் சிவா. இது நம்ம டெல்டா டைரக்டர். நேற்று எலெக்ஷனில் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் ஓட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 85% வந்து எல்லாருமே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரலாற்று சாதனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இந்த அளவு இது வரைக்கும் எந்த விதமான வாக்குப்பதிவும் வந்து இத்தனை சதவீதம் வந்து நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன். அதுக்கு ஒரே காரணம் வந்து தாவேகா உள்ள வந்தது தான். விஜய் அவர்கள் வந்து நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. நானும் வந்து இங்கே நான் வெளிநாட்டில் இருக்கேங்க. என்னால் வந்து ஓட் பண்ண முடியலை. அதே மாதிரி இந்த வேங்கை வயலில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் இருக்கிற மக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸில் பார்த்தேன். அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேரால் வந்து ஓட் பண்ணியிருக்க முடியாது. என்னைய மாதிரியே நிறைய பேர் வந்து இங்கேருந்து ஓட் பண்ணுறதுக்கு போனாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், அவங்க போயிருக்கலாம். பட் என்னால் வந்து முடியலை. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற பசங்கள்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம விசாரித்தப்போ மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து டிவிகேக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனோ வந்து அது நடந்திருக்கு. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு காவேரி பிரச்சனையோ, ஒரு முல்லை பெரியாறு பிரச்சனையோ, இந்த வேங்கை வயலுக்கான தீர்வு அந்த இதுவோ, இல்லை இந்த அஜித் குமார் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனாப்லையே அந்த படுகொலை சம்பந்தமாவோ, இந்த மாதிரி ஒரு இதுலேயுமே வந்து ஒரு ஆர்வம் காட்டாத விஜய் அவர்கள் கரூரில் வந்து ஒரு 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போய் அங்கே ஆறுதல் சொல்லாத விஜய் அவர்கள், அதை வந்து டிஎம்கே மேலே பழிய தூக்கி போட்ட விஜய் அவர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், இவரால் வந்து தமிழ்நாட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். பட் ஆனால் இப்போ எல்லாரும் ஓட் பண்ணியிருக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட அவர் நெருங்கி வந்துடுவார். இல்லை சில பேர் சொல்கிறாங்க அவரே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் தெரியலை. ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். என்ன ஏது அப்படின்னு நம்ம வந்து May 4 தான் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 எலெக்ஷனாக வந்து ஒருத்தர் வந்து தொண்டை தண்ணி கிளிய கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஓட் பண்ணியிருக்கலாம். பட்டு அவரை விட வந்து இவருக்கு அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் வந்து கிடைக்கிது. நம்ம வீட்லேயோ நம்ம ஊர்லேயோ கூட அந்த மாதிரி தகவல்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா வந்து தெரில, நம்ம ஒருத்தரை வந்து எப்படியும் வந்து கணிக்க முடியாது என்ன நடக்கும்னு. என்னோட அந்த முடிவு, அந்த தீர்மானம் கூட தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து விஜயால் ஒழுங்காக வந்து தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருடம் பின்னாடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால வந்து எனக்கு அவர் மேலே பெருசாக எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம சீமானன்ட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் வந்து அதனால் என்னால் ஓட் பண்ண முடியலை. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கதா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஃபோனில். ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் வச்சு நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்படி இதே மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு டிவிகேக்கு குத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் வந்து அடுத்த 5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. பார்ப்போம் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து May 4 வந்து பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.